வசந்த் வெள்ளைதுரை அவர்கள் யாக தீயை குறித்த வேள்வி என்ற சொல்லும் வேலனாகிய முருகனின் பெயரால் வந்திருக்கலாம் என்றார். ஆக்கத்திற்காக காட்டை கொளுத்திய முருகனுக்கு தீயை சமர்ப்பணம் செய்து வழிபடும் முறைக்கு வேலனின் பெயரால் வேள்வி என்று பெயர் உருவாகி இருக்கலாம். யாகம் என்ற சொல்லிலுள்ள யா என்ற சொல் தெற்கு திசையை குறிப்பதும் இந்த கருத்தை உறுதி செய்யும் மற்றுமோர் சான்று. எனவே யாகத்தீ வழிபாட்டையும் பிராமணர்கள் தமிழரிடமிருந்தே களவாடி இருக்கலாம். தமிழ்ச் சொற்கள் வரலாற்றின் திறவுகோள்கள். கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, மூலிகைகளை கொளுத்தும் யாகத்தீ புகை ஆகியவை காற்றிலுள்ள நச்சுக்கிருமிகளை கொல்லும் திறனுள்ளவை. புதிதாக கட்டிய வீட்டிலுள்ள நச்சுக்கிருமிகளை கொல்லவும் பலர் கூடி நிகழ்த்தும் திருமணத்தின் போது சுகாதாரத்தையும் நறுமணத்தையும் வழங்கும் யாகத்தீ வளர்ப்பது தமிழரின் பண்பாடே. வேள்வி எனும் சொல் அதை நிறுவும் ஆணித்தரமான சான்று. அஸ்ஸாமியரின் விளக்கு திருவிழாவான காட்டிபிகு காட்டை எரித்ததை குறித்தது இதே காலகட்டத்தில் நிகழும் நமது தீபத் திருவிழாவும் விவசாயத்திற்கான விழாவென்பதையே தீர்க்கமாக நிறுவுகிறது. எனவே விவசாயத்திற்காக நடந்த சூரசம்ஹாரத்தின் வெற்றி விழாவே கார்த்திகை தீபம் என்பதை இந்த விடயம் உறுதி செய்கிறது. இதற்கான தேவையானதும் போதுமானதுமான ஆதாரங்களை வைத்து இதை நிறுவியுள்ளோம். ஆக திருவண்ணாமலையார் தீபம் சிவனுக்கானதல்ல, முருகனுக்கானது. அண்ணாமலை என்பது பொதுவாக சித்தர்களின் மலை என்றே பொருள். அது அனைத்து சித்தர்களையும் குறிக்கும். அண்ணாமலையார் தீபம் என்பது முருகன் சித்தரை மட்டும் குறிக்கும்.